வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, முகம் வந்து எனக்கு தங்கம் மாதிரி இருக்கணும், நல்ல மின்னணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கலர் கம்ப்ளெக்ஷன் எதுவாக இருந்தாலும் அது வந்து காட்ஸ் கிஃப்ட் இஸ் கிஃப்ட். அது என்ன கலர்னாலும் அதே தான் இருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ண முடியும் இந்த இயற்கையில் நம்மளுக்கு இருக்கிற பொருள் எல்லாம் வச்சுண்டு. ஆனால் நம்மளுக்கு கடவுளாக கொடுத்த கலரும் நம்மளுக்கு எப்படி வந்து அது மாறுறது அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் வந்து ஸோ மெனி ரீசன்ஸ். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஆல் டஸ்ட்டு, வெளியில் இருக்கிற வந்து வெளியில் போகும் பொழுது வந்து புகை, இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அதனால் வர ஒரு காற்று, சீதோஷ்ண நிலை இதெல்லாமே நம்மளோட முகத்தில் வந்து படும்பொழுது நம்ம கம்ப்ளெக்ஷன் என்னவோ அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுங்கிறது எல்லாருக்கும் வரும். வெதர் தே ஆர் ஃபேர் ஆர் நாட், அது டார்க்கோ எதுவாக இருந்தாலும் இந்த கலர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் நடக்கும். அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரி, எனக்கு வந்து கலர் மாறிடும், நான் வெளியில் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கும் கலர் மாறும். ஏன்னா தே ஆர் ஆல் அண்டர் சென்ட்ரலைஸ்டு ஏசியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து டூ மச் ஆஃப் ஏசி ஆல்சோ ட்ரெயின்ஸ் அவுட் ஆல் ஃப்ளூயிட். அந்த ட்ரெயின்ஸ் அவுட் ஃப்ளூயிடே உங்களுக்கு கலர் மாறும். எப்படி மாறும் அப்படின்னா ட்ரைனஸ். இப்போ வந்து ஏசியிலே இருக்கும்போது யூ கோ ட்ரை. அந்த ட்ரைனஸில் வந்து திக்காக போகும்போது கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக தெரிய ஆரம்பிக்கும். தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் வென் இந்த சாஃப்ட்வேர் பீப்புள் இப்போ இருக்கிற வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ட்ரெண்டில் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 to 12 hours கூட அவங்க வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசியில் இருக்கிற கண்டிஷனில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது lot of people come with an issue that they lose their complexion after joining the office அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஏசி, டூ மச் ஆஃப் ஏசி தான். அந்த வந்து ஏசி இருக்கிறதுங்கிறது கம்பல்சரின்னா அவங்க அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா தே ஹாவ் டு, என்ன மாதிரி ட்ரெயின் அவுட் ஆயிருதோ, இப்போ ஃப்ளூயிட் ட்ரெயின்ஸ் அவுட் அப்படின்னு வரும்போது கலர் மாறுறதுன்னு வரும். நீங்கள் என்ன பண்ணணும், அதை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கலாம், நிறைய ஜூஸ் குடிக்கலாம், நிறைய பட்டர் மில்க் குடிக்கலாம். இதெல்லாம் செஞ்சு வந்து அந்த சப்ளிமெண்டிங் த ஃப்ளூயிட் அப்படின்னு பண்ணிக்கலாம். அது வந்து இன்டேக்காக நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் மாறுறது கம்மியாக இருக்கும். ஸ்டில் இப்போ இந்த மாதிரி வந்து கலர் மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுதுன்னா டெஃபினட்டாக வி வாண்ட் டு சப்ளிமெண்ட். நம்மளோட கலர் என்னவோ அதை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுல குறியாக இருப்போம். ஸோ அந்த கலரை திரும்பி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இயற்கையில் என்ன வழி இருக்குது அப்படின்னு இயற்கை வழி என் வழின்னு சொல்லும் பொழுது எவ்ரிபடி வில் கெட் த டவுட். என்னன்னா ஆவாரம்பூ அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை அந்த பவுடரை யூஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. ஆவாரம்பூ வாட்டர் இஸ் குட் ஃபார் த ஹெல்த் ஆல்சோ. அதே மாதிரி இன்டேக் எடுத்துக்கிற மாதிரி இந்த ஆவாரம்பூவை வந்து பொன் ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி பொன் ஆவாரம்பூ அப்படின்னு அதுக்கு பேர் வந்ததுன்னா அது கொடுக்குற கலர் வந்து பொன்னிறமான கலர் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. பொன்னிறமான கலர்னா நம்மளோட கலரை திருப்பி கெடுக்கும். ஸோ இந்த பொன் ஆவாரம்பூவை நீங்கள் பேஸாக வச்சு ஒரு வாஷோ, ஒரு பாடி வாஷ் ஆர் பாடி பேக் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பொன் ஆவாரம்பூ அப்படிங்கிறது ட்ரை பவுடராகவும் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ பை இட் ஜஸ்ட் லைக் ரோஸ் வாங்குற மாதிரி அந்த ஆவாரம்பூவும் கிடைக்கிறது இப்போல்லாம். அந்த ஆவாரம்பூவை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஆவாரம்பூவோட கூட உங்களுக்கு வந்து ஜாதி பத்திரியை நீங்கள் சேர்த்துக்கணும். ஜாதி பத்திரிங்கிறது லிட்டில் காஸ்ட்லி, நம்மளோட ஹர்பில் காஸ்ட்லி ஆனாலும் அது கொடுக்குற எஃபெக்ட் என்னென்னா இந்த ஆவாரம்பூவோட அது நல்லா மர்ஜ் ஆகும். ஸோ ஆவாரம்பூ, ஜாதி பத்திரி, ரோஸ் வந்து கலர் கொடுக்கறதுக்கும் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லது. ரோஸ் போட்டு அதிலே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சம்மர் ஃப்ளவர்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம், செண்பகப்பூ ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி கொஞ்சம் பார்லி பவுடரையும் சேர்த்து கலந்து அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இழந்த கலர், என்ன கலரை நீங்கள் இழந்திருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் வந்து பிறக்கும்போது என்னோடய குழந்தை முதல்ல நல்ல ஃபேராக இருந்தா, என்னோட டாட்டர் முதல்ல ஃபேராக இருந்தா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேர்னஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இந்த ஆவாரம்பூ பேக்கில் இருக்குது. ஸோ ஆவாரம்பூவே தங்க முகமே அப்படின்னு சொல்லி இதை ஆவாரம்பூவை நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்லோகன் கொடுக்கலாம். இந்த தங்க முகம் திரும்பி பெற அளவுக்கு நீங்கள் இது எல்லாமே சேர்த்து ஒரு பவுடர் பண்ணுங்கள். இது வந்து என்னென்னா 100 grams எடுத்து டோட்டலாக நீங்கள் மொத்தமாக ஒரு மிஷினில் கொடுத்து
பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ரெகுலராக இதை யூஸ் பண்ணும்போது, பிகாஸ் நீங்கள் இப்போ சாஃப்ட்வேர் பீப்புள் எடுத்துக்கோங்களேன், ரெகுலராக தே ஆர் கோயிங் டு பி அண்டர் ஏசி. ஸோ தே நீட் அ ரெகுலர் சப்ளிமெண்ட். அந்த ரெகுலர் சப்ளிமெண்ட்டுக்கு டெய்லியே இந்த பவுடரை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்கள் முகத்தில் வந்து அந்த எதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து கலர் போகிறதோ அதை நீங்கள் சப்ளிமெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஆவாரம்பூவை நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுடைய முகம் தங்க முகமாகவும் மறுபடியும் மீண்டும் உங்களுடைய ஜொலிக்கும் முகமாகவும் மாறுறத நீங்கள் கண்கூடாக காணலாம். இது உங்களுக்கு நான் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல அதோட உபயோகத்தை நீங்கள் உணருவீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.